விவரங்களுக்கு நன்றி கோகுல். அண்மை செய்தி ஒன்றை பார்க்கலாம். ஏடிஎம் கொள்ளை வழக்கில் ஹரியானாவிற்கு தனிப்படை போலீசார் விரையவிருக்கின்றனர். கேரளா ஏடிஎம் கொள்ளை வழக்கில் சிக்கியவர்களுக்கு மகாராஷ்டிரா கொள்ளையிலும் தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறதால் ஹரியானாவிற்கு தனிப்படை காவல்துறையினர் விரைந்து செல்லவிருக்கிறார்கள். கடந்த வாரம் ஆந்திர மாநிலம் கடப்பாவில் இதே கும்பல் கைவரிசை காட்டியதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் ரவி இணைந்திருக்கிறார். ரவி, விவரங்கள். லாவண்யா, இந்த கொள்ளை சம்பவம் நாட்டையே ஒழுக்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த நெட்வொர்க் இந்தியா முழுவதும் முழுவதாக இணைந்துள்ளார்கள். குறிப்பாக இந்த கொலை சம்பந்தமாக திருட்டு சம்பவ தொடர்புடையவர்கள் தனிப்படை போலீசார் 4 அமைக்கப்பட்டு இன்று தனிப்படை போலீசார் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஹரியானா மாவட்டத்தில் பல்வார் மாவட்டத்தில் அவருடைய கொலை குற்றவாளிகளுடைய, அதாவது பணம் திருடியவருடைய உறவினர்கள் மற்றும் அவருடைய வங்கி இருப்பு ஆகியவற்றை கண்காணிப்பதற்காக இங்கிருந்து தனிப்படை அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் இந்தியா முழுக்கும் தொடர்புடைய 50க்கும் மேற்பட்ட ஆட்களை வைத்து இந்த கொலை சம்பவத்தில் பகுதியாக குறிப்பாக எஸ்பிஎம் ஏடிஎம்மில் எங்கெங்கு பணம் நிரப்பப்படுகிறதோ அங்கிருந்து கண்காணித்து இந்தியா முழுவதும் இந்த வேட்டையை இவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் கடந்த மாதம் கடப்பா மாவட்டத்தில், ஆந்திரா மாநிலம் கடப்பாவில் நடந்த தொடர்புடைய கொள்ளை சம்பவத்திற்கு இவர்களே காரணம் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஏடிஎம் கொள்ளையில் இவர்கள் தொடர்புடையதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த தொடர்புடையவர்கள் பகுதியாக, அதாவது 7 பேர்களாக சென்று இந்தியாவில் உள்ள ஏடிஎம் குறிகளை, குறிப்பாக சவுத் இந்தியா தவிர மற்ற மாநிலங்களுக்கு சென்று அங்கு எங்கெங்கு இருக்கிறதோ அந்த பகுதிகள் நோப்பமிட்டு ஒரு வாரம் தங்கியிருந்து இந்த மாதிரி திருட்டு வேலையில் தொடர்புடைய அவர்களை கண்காணித்து ஈடுபட்டுள்ளது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மேலும் நாமக்கல் மாவட்டத்தில் இந்த கும்பல் கைவரிசையை காண்பிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய சூழலில் கேரளாவுக்காக கடந்த வாரம் இந்த அரங்கேற்ற வேலை செய்திருக்கிறார்கள். முழுமையாக இவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் அந்த ஏடிஎம் மிஷினை உடைக்க பயன்படுத்திய வெல்டிங் மிஷின் ஆகியவற்றை தற்போது போலீசார் பறிமுதல் செய்து இருக்கிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ரவி.